நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வரலாற்று பெருமையும் எழில்மிக்க ஒகேனக்கல்லும் இருக்கக்கூடிய இந்த தருமபுரி மாவட்டத்தில் 362 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1073 முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு 512 கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1044 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 70,427 பேருக்கு 830 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம் அவர்கள், அவரை அனைவரும் வேங்கையின் மைந்தர் என்று அழைப்பார்கள். வேங்கையின் மைந்தனாக மட்டுமல்ல, வேளாண்மையின் மைந்தனாகவும் தமிழ்நாட்டின் மண்ணும் மக்களும் செழிக்க நாளும் உழைச்சு அரசு துறையில் சாதனை மேல் சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு துணை நிற்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை உங்கள் அனைவரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக ஒரு முக்கியமான திட்டத்தை வேளாண் பெருங்குடி மக்களுக்காக தொடங்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன். விவசாய பெருங்குடி மக்கள் பயிர்க்கடன் பெற தொடர்புடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க மூலமாக கடன் அந்த சங்கங்களுக்கு நேரடியாக போய் விண்ணப்பிச்சா அந்த கடனை பெற ஒரு வாரம் வரை காத்திருக்கக்கூடிய நடைமுறை தான் இப்ப இருக்கு. இந்த நடைமுறையை மாற்றி விவசாயிகளுடைய நலன் கருதி காலதாமதமாவதை தவிர்க்க கூட்டுறவு வங்கிகளுக்கு போகாமலேயே வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக பயிர்க்கடனுக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறையும், விண்ணப்பிச்ச அன்னைக்கு விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் பயிர்க்கடன் நேரடியாக வழங்கக்கூடிய நடைமுறையும் இன்று தருமபுரியில் துவக்கி வச்சுட்டு இங்க வந்திருக்கிறேன். தருமபுரியின் வளர்ச்சி என்றாலே அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில தான். அந்த அளவுக்கு ஏராளமான திட்டங்கள் நம்ம ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லணும்னா, ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம். தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களோட குடிநீர் பிரச்சனையை தீர்க்க 2008 தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கின இந்த திட்டம் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த என்னுடைய மேற்பார்வையில் தான் நடந்துச்சு. 3 நகராட்சிகள், 16 பேரூராட்சிகள், 7639 ஊரக குடியிருப்புகள்ல வாழும் மக்களுக்கு குடிநீர் வழங்க இந்த திட்டத்தை 1998
29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பான் நாட்டு நிதி உதவியோடு செயல்படுத்தினோம். இந்த திட்டத்தோட இரண்டாம் கட்ட பணிகளை இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில 7,890 கோடி ரூபாய் செலவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்காக திமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட மேலும் பல திட்டங்கள்ல முக்கியமான சிலவற்றை தலைப்புச் செய்திகளாக சொல்லணும்னா, தருமபுரி தொழிற்பேட்டை, பெரும்பாலையில் அகழாய்வு, ஏரியூர்ல அரசு கலை அறிவியல் கல்லூரி, பருகூர்ல நெடுங்கல் பாசன கால்வாய் புனரமைப்பு திட்டம், வாணியாறு, பாம்பாறு, சூளகிரி சின்னாறு திட்டங்கள் புனரமைப்பு, மாரண்டள்ளி தும்பலள்ளி கால்வாய் மேம்பாட்டு திட்டம், ஈச்சம்பாடி அணை மற்றும் கால்வாய் மேம்பாட்டு திட்டங்கள், சிமெண்ட் தொழிற்சாலை, வள்ளல் அதியமான் கோட்டம், விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு நினைவு மண்டபம்னு ஏராளமான திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். அதோட தொடர்ச்சியாகத்தான் இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில அதியமான் கோட்டை 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. ஒகேனக்கல் சுற்றுலா மேம்படுத்தப்பட்டிருக்கு. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையம் அமைக்கப்பட்டிருக்கு. பேருந்து வசதியே இல்லாத 8 கிராம மக்கள் போக்குவரத்து வசதி பெற வத்தல் மலைக்கு முதலாக பேருந்து வசதி செஞ்சு தரப்பட்டிருக்கு. 40 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. 1,297 கோடி ரூபாய்க்கு சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 1,714 கோடி 4 லட்சம் ரூபாயில வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறை சார்பில் 30 கோடி 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு. சுற்றுலாத்துறை சார்பில் 19 கோடி 81 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு. நார்த்தம்பட்டி ஊராட்சியில மரகத பூஞ்சோலை உருவாக்கப்பட்டிருக்கு. பழங்குடி மக்கள் வாழும் பகுதிகளில் தண்ணீர் தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த மாவட்ட மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான சிப்காட் தொழில் பூங்கா திட்டம் இன்று திறக்கப்பட்டிருக்கு. தருமபுரி தொழில் பூங்காவுக்கு ஆரம்ப கட்ட பணிகளான அணுகு சாலை மற்றும் நுழைவாயில் தகவல் பலகை, தெரு விளக்குகள் மற்ற இதர பணிகள் அமைக்கக்கூடிய பணி 12 கோடி 39 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டிருக்கு. இதில் அடுத்த கட்டமா 200 ஏக்கர் பரப்பளவில் உட்கட்டமைப்பு பணிகள் 93 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு இப்போ நடைபெற்று வருது. இப்போ தருமபுரி சிப்காட் தொழில் பூங்காவில் இணையதளம் மூலமா 200 ஏக்கர் நிலத்தில் தொழில் முனைவோர்களுக்காக நிலம் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருது. இதுல 7 தொழில் நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீடு இறுதி செய்யப்பட்டு இன்று உங்களுடைய முன்னிலையில் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்கள் தருமபுரி மாவட்டத்துக்கு செஞ்சு தரப்பட்டிருக்கு. மொத்தம் இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த மாவட்டத்தில் மட்டும் 447 கோடி 26 லட்சம் ரூபாயில 43,86,926 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி இருக்கிறோம். அது மட்டுமல்ல,
நம்ம ஆட்சியோட முத்திரை திட்டங்கள் இருக்கு. அதுல தருமபுரி மாவட்டத்தில் பயனடைஞ்சவங்க லிஸ்ட சொல்றேன், கொஞ்சம் பெருசுதான். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2,84,091 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். 22,087 புதுமை பெண்களுக்கும் 11,576 தமிழ் புதல்வன்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். 76,958 இளைஞர்களுக்கு நான் முதல்வன் என்ற அந்த திட்டத்தில் பயிற்சி கொடுத்து அவங்களோட திறனை மேம்படுத்தி இருக்கிறோம். 48,504 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சூடா சுவையா சத்தான உணவை சாப்பிடுறாங்க. 4,22,535 பேரை மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் கவனிச்சிட்டோம். கலைஞரின் வருமுன் காப்பும் திட்டத்தில் 93,379 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தில் 7,838 அந்த 838 பேரோட உயிரை அவங்க குடும்பங்களோட மகிழ்ச்சியையும் காப்பாற்றி இருக்கிறோம். ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் 4,410 பேரை திடமானவர்களாக மாற்றி இருக்கு. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலமா 59,374 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. வேளாண் உபகரண தொகுப்புகள் வழங்கும் திட்டம் மூலம் 6,523 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. புதிய வேளாண் காடு வளர்ப்பு திட்டம் மூலம் 2,125 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. 14,514 பேர் புதிய மின் இணைப்புகளை பெற்றிருக்காங்க. 2,60,444 தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நலத்திட்ட நிதி உதவிகளை வழங்கியிருக்கிறோம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் மூலம் 78,070 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. டாட்கோ மூலமா 896 பேருக்கு கடனுதவி வழங்கி இருக்கிறோம். தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமா 6,276 பேர் வேலை வாய்ப்புகள் பெற்றிருக்கிறாங்க. இப்படி இத்தனை லட்சம் மக்களுக்கு இத்தனை திட்டங்களை தருமபுரிக்காக செஞ்சிருக்கிறோம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இனியும் நாங்க தான் செய்யவும் போகிறோம். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.